வணக்கம் ஜெய சுத்திலா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 12ஆம் நாள். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையில் 12வது பாடல். ஆத்த பிறவி ஆத்த பிறவி துயர் கெட நாம் ஆத்தாடும் தீத்தன் நத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் யுவானும் குவலயமும் எல்லோவும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப கூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். நன்மை செய்யும் தில்லை சிற்றம்பலத்திலே ஒரு திருக்கரத்தில் தீயை ஏந்தி ஆடுகின்றான் கூத்தப்பெருமான். நம்மை பிணித்துள்ள பிறவி தின்பம் கெடும்படி நாம் மகிழ்ச்சியுடன் துள்ளி ஆடுவதற்குரிய முய்யார் தடம் பொய்கை என்ற தீர்த்த வடிவமாக அவன் விளங்குகின்றான். அவன் இந்த நில உலகத்தையும் வானத்தையும் நம் எல்லோரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றவன். அதாவது ஐந்தொழிலும் அவனுடைய விளையாட்டு. அந்த பெருமானுடைய பொருள் சேர் புகழை பேசிக்கொண்டு கை வளையல்கள் ஒலிக்கவும், இடையில் அணிந்துள்ள மேகலைகளின் ஒளி துள்ளலும், மலர்கள் சூடிய கூந்தலின் மேல் வண்டுகள் ஒலிக்கவும், தாமரை பூத்த பொய்கை நீரை குடைந்து நம்மை உரிமையாக உடைய தலைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய சுனை நீரில் நாம் ஆடுவோமாக என்று பொருள்படும்படி இந்த பாடல் அமைந்துள்ளது. மிகவும் ஒரு அழகான பாடல். நாம் அனைவரும் பாடி அந்த சிவனினுடைய அருளை பெறுவோம். தென்றாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.